ஒரு அப்பா, அவருக்கு வந்து 68 வயசு ஆகுது. சாயங்காலம் 6 மணி ஆகுது. வீட்டுக்கு வெளியில் ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டு கையில் பழைய மொபைல் ஃபோனை வச்சிட்ருக்காரு. அவர் யாருக்கோ காத்துட்ருக்காரு. யாருன்னு தெரியுங்களா? கொரியர் கிடையாது, கெஸ்ட்டு கிடையாது. ஜஸ்ட்டு ஒரே ஒரு காலு. அவங்க மகன்கிட்டேருந்து, அவங்க பையன்கிட்டேருந்து ஒரே ஒரு ஃபோன் காலை எதிர்பார்த்து காத்துட்ருக்காரு. அப்பா எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு கேள்விக்காக தான். ஆனால் அந்த கால் வந்து வரலை. இன்றைக்கி வரல, நாளைக்கும் அந்த கால் வரல, ஒரு வாரம் வரல, ஒரு மாதம் வரல. ஆனால் அப்பா காத்துக்கிட்டே இருப்பார். ஒரு அப்பாவுக்கு உலகம் என்ன? வயசானதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிறது கிடையாது, ஃப்ரெண்ட்ஸும் கம்மி தான், ட்ராவல்ஸும் குறைஞ்சிடும், கனவுகளும் குறைஞ்சிடும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் பெருசாகிட்டே போகும். அது என்ன அப்படின்னா குழந்தைங்க தான். குழந்தைங்களோட சந்தோஷம். மகன் நல்லா இருக்கானா, மக சாப்பிட்டாளா, அவ்வளவுதான். சரி, இப்போது ஜென்ரலாகவே மகன் காலைல எழுந்திரிச்சு ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க, மீட்டிங் போவாங்க, டார்கெட் அச்சீவ் பண்ணுவாங்க, டிராஃபிக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ரீல்ஸு, நெட்ஃப்ளிக்ஸு, லேட் நைட் ஒர்க்கு, அவங்களும் கஷ்டப்படுவாங்க. ஆனால் ஒரு மிஸ்டேக்கு, அட் த எண்டில் பையன் நினைக்கிறான், சரி நாளைக்கு அப்பாவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு. சரி, இப்போ மகனுக்கு 5 வயசு. ஸ்கூல் கேட்டில் அப்பா வந்து வெளில வந்து நிற்கிறாரு. மழை வருது, வெயில் அடிக்குது, ஹீட்டு, எதுவானாலும் அப்பா வெயிட் பண்ணுவார். ஏன்? பையன் வெளியே வரணும். வாசலில் அப்பா வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஏன்? என் பையன் ஃபோன் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரி, நிறைய அப்பாங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லவே மாட்டாங்க. நான் வந்து தனிமையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீ வந்து அடிக்கடி எனக்கு கால் பண்ண ஃப்ரீயாக இருக்கிறப்ப அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நான் உங்களை மிஸ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஈகோன்னு அதில் கிடையாது, ஆனால் அன்பு வந்து அவருக்கு அதிகம். இதே போல் தான் ஃபாரினில் ஒர்க் பண்ணுற அப்பாக்களும் 20 வருஷமாக வெளியூரில் இருப்பாங்க. ஸோ குழந்தைங்களோட சைல்டுஹுட்டையே மிஸ் பண்ணியிருப்பாங்க. பர்த்டே, ஸ்கூல் டே, ஸ்போர்ட்ஸ் டே எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஹோப்பு, சரி வயசான பிறகு பசங்க கூட இருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். சரி, இப்போ சோஷியல் மீடியாவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் யூசேஜ் தான் ஃபுல்லாக. இன்ஸ்டாகிராம் 1 ஹவர், யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எல்லாமே 1 ஹவர் 30 மினிட்ஸ்னு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அப்பாவுக்கு கால் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் தான், இல்லையா? சரி, அப்போ ஒரு நாள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார், வீக்காக இருக்கார். டாக்டர் வராரு, மெடிசன் கொடுக்குறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அப்போ கூட அப்பா என்ன கேள்வி கேட்பார்? என் பையன் ஃபோன் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக எப்பயுமே ஒரு மாதிரி அப்பாங்களுக்கு வயசாக அவங்க குழந்தைங்கள நினச்சி தான் அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. சரி, இப்படியே நம்ம ஒரு நாள் நம்ம அந்த கால்லாம் ரிஜெக்ட் பண்ணுறோம், பிஸியாக இருக்கிறோம், அட்டன் பண்ணல. ஆனால் எல்லாருமே ஒரு ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, ஒரு நாளுக்கு அப்புறம் அந்த கால் வரவே வராமல் போகிறதுக்கு எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கும், இல்லையா? ஏன்னா அப்பா இருக்கிற வரைக்கும் அதோட அருமை தெரியாது, அப்பா இல்லாதப்போ தான் அருமை தெரியும், இல்லையா? அப்போ தான் நம்ம ரெக்ரெட்டும் பண்ணுவோம். ஸோ அதனால் இப்போவே உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் இப்போவே இந்த வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி பேசுகிறதுனா ஒரு 5 மினிட்ஸ் பேசுங்க. அப்படி பேசுனா இந்த வீடியோவோட சக்ஸஸ் அப்படின்னு நான் கண்டிப்பாக அதை நினைப்பேன். நீங்கள் பாருங்கள், உங்கள் ஃபோனில் அப்பா காலிங் அப்படின்னு வரல அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கான்டாக்ட் இருக்கும், ஃபோட்டோ இருக்கும், வாய்ஸ் நோட் இருக்கும், மெமரிஸ் இருக்கும். ஆனால் கால் பண்ணுற அப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இல்லையா? அதனால் நம்ம இன்றைக்கி பிஸியாக இருக்கலாம், நாளைக்கு பிஸியாக இருக்கலாம். ஆனால் ஒரு 5 நிமிஷம் ஒரு கால் பண்ணி அப்பா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக கேட்டுருங்க எப்பயுமே. ஸோ அப்பாவுக்கு எப்பயுமே உங்கள் பணம் தேவையில்லை, உங்கள் நேரம் தான் தேவை. ஏன்னா ஒரு நாள் பணம் இருக்கும், ஃபோன் இருக்கும், கான்டாக்டும் இருக்கும், ஆனால் கால் பண்ண அப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நான் எல்லாருடைய அப்பாங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காக ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்ததை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.